வச்சிருந்தாங்களே நிரந்தர முதல்வர், நிரந்தர பொதுச் செயலாளர். இப்ப எங்க இருக்காங்க? எப்படி சத்தம்னு தெரியாம முடிஞ்சு வச்சுக்க. இப்ப யாருன்னு தெரியாம அடிச்சு கிடக்குறான். நாட்டுல பல பிரச்சனை. இங்க இருக்கிறத பிரச்சனை சின்னத்தை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், பதவியை காப்பாற்றணும். நம்ம இவங்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் கவனிக்கிறீங்கல்ல, உலகத்துல எந்த நாட்டுக்கு நீங்க போய் தமிழர்னு சொல்ல முடியாது. தலைவலி இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களே உனக்கு பெருத்தாவமான என்னடா இப்படி அடிச்சு கிடக்குறாங்க. காலையில் ஒண்ணு பேசுறாங்க ஒன்னா படம், ராத்திரி படுத்து போகும்போது அதெல்லாம் நடக்குதுங்க, அவரெல்லாம் அட்டம் கட்ட பஞ்சாயத்தே பரவாயில்லையா, ஆலமர பஞ்சாயத்து கூட நாகரிகமா நடக்குது. அது முடியாதுங்க. அது எப்படிங்க நீங்க அவர் எப்படிங்க அவர் அம்மா சாவுல சந்தேகம் கேட்கிறாங்க, நீதி கேட்கிறாங்க. 1,70,000 என் இன மக்களை கொன்று குவித்த சிங்கள பேரினவாச அரசை எதிர்த்து சர்வதேச நாட்டில் நீதி கட்டி நிற்கிறான். அதுக்கு குரல் கொடுக்க துப்பு இல்ல. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை கொண்டு குவிச்சான், அதை கேட்க நாதி இல்ல. பிரிஜோங்கிற ஒரு தமிழ் மீனவனை சுட்டு கொண்டான் சிங்களன், அதை கேட்க நாதி இல்ல. இத்தனை விவசாயி செத்து போனான் தற்கொலை பண்ணி, அதுக்கு ஒரு நீதி இல்ல, நாதி இல்ல. இங்க அம்மா செத்ததுக்கு நீதி. அம்மாவால 2 லட்சம் பேர் குடிச்சு செத்துருக்கான், அதுக்கு ஒரு நீதியை கொடுங்கடா. ஒண்ணு இப்ப நீதிக்கு பேரு அம்மா நீதிங்கிறது. ஏன்னா அம்மா உப்பு, அம்மா 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 உணவகம், அப்புறம் அம்மா மிதிவண்டி, அப்புறம் அம்மா மடிக்கணினி, அப்புறம் அம்மா மின்விசிறி. நான் கூட சொன்னேன் அம்மா டாஸ்மார்க், அம்மா குவாட்டு, அம்மா பீரு அப்படி வைங்க. இப்ப நீதி வந்து அம்மா நீதி.